என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்னடி கூப்பிட கூட ஓடி வர? ஓடி வரதுக்கா நம்ம 2 பேரும் முன்னாடி வந்தோம். எனக்கு அப்பவே தெரியும்டா, அவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன நீ சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே ஏதோ பிளான்ல தான் வந்திருக்கேன்னு. மாவனே, இந்த பிளானாவது நீ பண்ணணும்னு நினைச்சேன், கடிச்சுவேன் பாத்துக்க. என்னை பத்தி இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கான். ஆமா, பிளானே தான். அதுக்காக தான் அவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்னடானா வந்தது வராதுமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏண்டி கொஞ்ச நேரம் அந்த ஆஃப் சாரியில இருந்தாதான் என்னவோ உன்னை கூட்டிட்டு வந்ததே எதுக்கு? அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன எனக்கு தெரியும்படி, அதனாலதான் வந்ததும் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே ஏதாவது என்கிட்ட நீ வாழாட்டினா வாழை விட்டு நறுக்கிடுவேன் பாத்துக்க. என்னடி ரொம்ப ஓவரதான் மிரட்டுறான். இங்க பாரு, உங்க சித்தப்பங்காரன் வேற எனக்கு உன்னை கட்டி கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோன்னு தெரியல. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். முடிவா? என்ன முடிவு? அது அடிச்சது குட்டி, அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். அது என்னன்னா, நம்ம கல்யாணத்துக்கு நல்ல நேரம் எல்லாம் பார்ப்பாங்களே, அதாம்மா முகூர்த்த நேரம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல தாலி கட்டுறதுக்கு. அந்த முகூர்த்த நேரம் எல்லாம் பார்த்து தாலியெல்லாம் கட்டி அதுக்கப்புறமா சாந்தி முகூர்த்தம் நடக்கும்ல, அதுலதான் கொஞ்சோண்டு சேஞ்சஸ். அது என்னன்னா, சாந்தி முகூர்த்தத்தை முதல்ல முடிச்சிடும், அப்புறம் தாலி கட்டுறதுக்கான முகூர்த்தத்தை பொறுமையா பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது நடந்ததும் உங்க சித்தப்பாங்கிறனால எதுவும் பண்ண முடியாது, அத முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் அவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி என் ஜிலேபியும் அப்படி அலைக்க தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கதிரு, ஏய் என்னடா சொல்ற? இங்க பாரு, விளையாடலாம், இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது. பாரு, எனக்கு குபீர்னு வேர்த்துருச்சு. இப்படி எல்லாம் விளையாடாத. நான் மேலே ஏறுமுக்கு பாரு. என்ன சொன்ன? விளையாடுறேனா? ஆமா ஆமா ஆமா, விளையாடதான் போறேன். கொஞ்ச நேரத்துல எப்படி விளையாட போறேன்னு பாரு. விளையாடுறதுக்காக தானே சீக்கிரமா கூட்டிட்டு வந்தது. எல்லாரும் வரத்துக்கு எப்படி ஈவினிங் ஆயிடும். நீ நான் மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடலாம். விளையாடலாமா? என்ன மாமா ரெடி விளையாடுறதுக்கு? மாமா ரெடி ஆயிட்டேன். சீக்கிரம் விளையாடலாம், இல்லைன்னா அவங்களும் வந்துருவாங்க. அவங்க வரத்துக்குள்ள அட்லீஸ்ட் 2 ரவுண்டாவது விளையாடி இருக்கணும். விளையாடிடுவோமா? என்னடி நேத்துமா தள்ளி போறேன்? ஓ, வெக்கத்துல தள்ளி போறேன். இங்க பாரு, இப்ப நம்ம வெக்கலாம் பாடக்கூடாது. வெக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பட்டுக்கலாம். இப்ப வெக்கத்தை தூக்கி ஓரம் கட்டு. மாமா வரப்போறேன், மாமாவை இறுக்கி கட்டு, சரியா? கதிரு, இங்க பாரு, எதுக்கு இப்படி என்ன பயம்படுத்துற? நீ விளையாடுற எனக்கு நல்லா தெரியுது. இப்படி எல்லாம் நீ பண்ண மாட்டேன். பண்ணாத. என்னடி நீதான் அப்பப்ப தப்பு பண்ணலாமான்னு கேப்பேன். இப்ப தப்பு பண்ண நான் ரெடியா இருக்கேன்டி. நீ என்ன? ஓ, வெக்கம் கூச்சம் அச்சம் மடம் நானும், அதெல்லாம் கூச்சலும் இப்ப படாதடி. கூச்சத்தை தூக்கி ஓரங்கட்டி வை. மாமா வரல, மாமா இறுக்கி கட்டி கொடி. இங்க பாடி நேத்துமா கூச்சத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு குச்சிப்படி ஆட மாமா கிட்ட வாடி. வேண்டாம், சொன்ன கேளு. இப்ப நான் கேட்கிற நிலைமையில இல்ல, வேற நிலைமையில இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னு அது நீ கேளு. சொன்னோம்ல, கூச்சம் படக்கூடாது. இப்ப நம்ம குச்சிப்படி ஆட போற நேரம். ஆடிடுவோமா? குறைச்சிக்கடி குச்சிப்புடி ஆட போறேன். உன்னை காவடி தூக்கிக்கிட்டு
கதிர், நோ நோ கதிர். நோவா? நோலாம் இல்ல. எஸ் எஸ் மட்டும்தான். எஸ் கிஸ் இதெல்லாம் மட்டும்தான். நிஜமா? கதிர், நோ 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 நோ. டேய் பாரு, என்னடா சிரிக்கிற? மூஞ்சி பாரு. என்னடா பண்ற? ஏண்டி என்கிட்ட இவ்ளோ பயமா? ஏய், அப்படி என்ன ஒண்ணு பண்ணிட போறேன்? இந்த அளவுக்கு பயப்படுறேன்? போடா, கொஞ்ச நேரத்துல எப்படி தெரியுமா பயந்துட்டேன்? மூஞ்சி பாரு, ஒரு பயம். பயம்னா பின்ன இருக்காதா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னமோ பண்றதுக்கு பக்கத்துல வர, அப்ப கொஞ்சம் பயமா தானே இருக்கும். ஏய், என்னடி பயம்ன்ற? அப்போ நிறைய தடவை நீ கூப்பிடுவீங்க தப்பு பண்ணலாமான்னு. இப்ப ரெடியா இருக்க? பயப்படுற? அது அது ஏதோ ஒரு வேகத்துல அப்படி கூப்பிடுறதுதான். அதுக்காக உண்மையாவே அப்படி வருவியா? போடா போர்க்கி. நேத்து அப்படியெல்லாம் நான் வரல. இங்க பாரு, உங்க சித்தப்பா சம்மதிக்கிறானோ சம்மதிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு நீ தாண்டி பொண்டாட்டி. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் உன்னையே கட்டிக்க. இப்போ சும்மா ட்ரைலர், ஓகே? மெயின் பிக்சரு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்ல பாருடி. போடா, கொஞ்ச நேரத்துல பயந்துட தெரியுமா? எங்க உண்மையாவே பக்கத்துல இப்படி வந்து தப்பு பண்ணிடுவியோன்னு. ஏய், அப்படியே பண்ணா என்னடி? என் மேல உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கலாம். ஏன் தப்பு பண்ணக்கூடாதோ? டேய் லூசு, இன்னைக்கு ஷால கன்சீவா இருக்காங்கிறது சொல்ல போகும்போது அவங்க நான் கன்சீவா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேன். முன்ன அந்த திட்டி திட்டினாங்க. நீ என்னடானா கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணலான்ற. மூஞ்ச பாரு, இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது உன்னை அவ்வளவுதான். எதுவுமே நடக்காத போதே உன்னை திட்டி தீத்துட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உன்னை. அதுக்குதான் சொல்றேன். ஏய் ஏய், சும்மா மழுப்பாத என்ன? பயம்னு சொல்லு. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி தொட வந்த போதுதான் பயப்படுறேன். இது ஓகே தான். ஆனா இதை அப்படியே கண்டினியூவா கொண்டு வந்து கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி பண்ணிடாத. ரொம்ப விக்ஸ் ஆயிட வேண்டி பாத்துக்க. டேய் பொறுக்கி, அப்போ நீ தொட்டுறியோ இல்லையோ, நானே உன்னை அடி பாவி, என்னடி இப்படி இறங்கிட்ட? ஆமா, தாலி கட்டிட்ட பிறகு அப்புறம் எதுக்கு தள்ளி நிக்கணும்? அப்ப கட்டிக்க வேண்டியதானே? அரும்பு மீச முகத்தில் வளர்ந்தால் எங்களை கொஞ்சம் சீண்டி பார்க்குது. நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவமிருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே, உனக்காகத்தான். மனசுக்குள்ள ஆசை வளர்த்திக்கிட்ட உன்னை நல்லாதான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நைட்ல பாக்குறேன் என்ன பண்றேன்னு. நேத்து லவ் யூ. ஐயோ, என் ஃபோன் தான் அடிக்குது. சரி போதா சார், விடுங்க. என் ஃபோன் அடிக்குது, நான் போய் யாருன்னு பாக்குறேன். ஃபோன் அடிக்கிற சவுண்ட் பக்கத்துல தான் அடி கேக்குது. இங்கதான் எங்கனா இருக்கும். நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன். அப்படியே எடு. டி ஃப்ராடு, அப்ப விட மாட்டேன் அப்படிதானே? விடவே மாட்டேன். சரி சரி, போன் எடுத்து யாருன்னு பாரு. ஐயோ, என்னடி எதுக்கு இப்ப ஐயோன்ற? யார் போன்ல? டி கதிர், சித்தப்பா கால் பண்ணிருக்காரு. அதுவும் நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காரு. 25 மிஸ் கால்ஸ். நான் போனை வீட்டுல வச்சுட்டு வந்ததுனால நான் கால் பிக் பண்ண முடியல. ஆனா எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்காருன்னு தெரியலையே. சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் மீண்டும் ஒரு ஜனனம் கொடு வாடா என் மகனின்
என பதவி கொடு. தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா. என்ன பாக்க இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க போற? நீ என்ன நினைச்சியோ அது நடந்துச்சுல. நீ எதுக்கு வருத்தத்துல இருக்க? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? என்ன எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்னா? என்னம்மா எல்லாம் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க. நீ என்ன நினைச்ச? அதான் இப்ப ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. யாழ்னி அதான் என் தங்கச்சி பொண்ணு யாழ்னி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுவும் இல்ல, இப்ப அவன் இந்த வீட்டு மருமகளே கிடையாது. ஏன்னா நம்ம பையனே முதல்ல நமக்கு பையன் கிடையாதுல்ல. அவன் நமக்கு பையனா இருந்ததுன்னு அவன் நமக்கு மருமகளா இருக்க முடியும்? அவனே பையன் இல்லைன்னு போது இவன் எப்படி நமக்கு மருமகளா இருக்க முடியும்? என்னம்மா சரியா தானே சொல்றேன்? இதெல்லாம் தானே நீ ஆசைப்பட்ட. இங்க பாரு, இப்ப நீ ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? வா சந்தோஷமா இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம், சந்தோஷமா கொண்டாடுவோம். எழுந்து வா. ஏத்துங்க, என்னமா பேசிட்டு போறீங்க? சந்தோஷமா கொண்டாடணுமாமே? கொண்டாடணும். என்னத்தை கொண்டாடுறதுக்கு? இங்க அப்படி என்ன நல்லது நடந்துருச்சு சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு? இவ்வளவு பெரிய வீட்டுல நான் உங்க முகத்தையும் நீங்க என் முகத்தையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். வெறிச்சோன்னு போயிருக்கு. இப்படி இருந்தா எப்படி சந்தோஷம் இருக்குமா? என்னம்மா இப்ப அப்படியே பேச்சு மாத்தி பேசுற? நீ இதுதானமா எதிர்பார்த்தேன்? புரியல? நீ தானம்மா நம்ம புள்ள பாவம் அங்க ஆடி மாசத்துக்காக பொண்டாட்டி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு 4 நாள் அங்க சேர்ந்தாப்புல தங்கிட்டான். அவன் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு மட்டும் இல்ல, அவனுக்கு வேலையும் அந்த பக்கம் தான். அதனால கொஞ்ச நாள் தங்கலாமேன்னு அங்க போய் தங்கி இருந்தது ஒரு கொலை குத்தம் மாதிரி. நீ தானே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு வர இருக்க புள்ளைய முறை மறுக்க மூஞ்சிக்கு நேரம் சொன்னவா? அது மட்டுமா, உன் பொண்டாட்டி விவாகரத்து பண்ணிட்டு வாடா, அப்பதான் நீ என் புள்ள இந்த வீட்டு வாசல்ல காலை வைக்கணும்னு சொன்னேன். ஆனா உன் புள்ள இல்ல யாழ்னி வீட்டுக்காரன். அவன் யாழ்னிக்கு புருஷனா கரெக்டா நடந்துக்கிட்டான். அதனால என்ன நம்பி வந்தவன அப்படியெல்லாம் கைவிட முடியாதுமான்னு உன் மூஞ்சிக்கு நேரம் அவன் சொல்லிட்டான். என்னங்க பேசுறீங்க? நானே வருத்தத்துல இருக்கேன். அவன் இப்படி எல்லாம் பேசிருக்கான்னு நினைச்சு இவ்வளவு வருத்தத்துல இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, அவன் பேசுறதெல்லாம் சரியா? என்னமோ சரி மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆமால, அவன் பேசுறதுலாம் சரி இல்லையே. கரெக்டுமா, நான் இப்பதான் யோசிக்கிறேன். அவன் பேசுறது அத்தனையும் தப்பு. நல்ல வேலை, இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சதே அவன் பேசுறதுலாம் தப்புன்னு. ஆமாமா, இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். சரிதான், அவன் பண்ணது மொத்தம் தப்பு தான். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு பெத்த தாய் கூப்பிடுறான், அவ பக்கம் வரணுமா இல்ல நேத்துக்கு வந்தாலே அவ பக்கம் போகணுமா? ஆனா இவன் என்ன அம்போன்னு விட்டுட்டு அவ பின்னாடி போயிட்டான். எனக்கு என்னன்னு பாத்தீங்கல்ல? அப்ப அவன் பண்ணதுன்னு பெரிய தப்பு. ஆமாமா, ஜீவா பண்ணதுதான் பெரிய தப்பு, பெரிய பெரிய தப்பு. அவன் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டான். என்னதான் இருந்தாலும் அம்மா கூப்பிட்டதான் அம்மா கூட தானே வந்திருக்கணும். அது என்ன நேற்று அந்த பொண்டாட்டி கூட கையை பிடிச்சிட்டு அவ பின்னாடியே போறது, அது ரொம்ப தப்பு தான். ஆனா பாரு, அவன் பண்ணது தப்புனா அப்போ நான் பண்ணது தப்பு தானே? என்னங்க நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? எனக்கு கூட புரியலையே. என்னங்க? என்னம்மா புரியலன்னு சொல்றேன்? நானும் ஜீவா மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கோமா? என்னங்க என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் இல்லம்மா, அப்படியே ஒரு 20 வருஷம் பின்னாடி போய் பாரு, உனக்கே புரியும். சரி, உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், நானே சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜீவாக்கு 5 வயசு. அப்போ ஜீவாவை தூக்கிட்டு நீங்க என் கூட வரீங்களா இல்லையா, நான் தண்ணி கொடுத்து போக போறேன்னு வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு எங்க அம்மா என் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா, ஐயா போவாதையா, அம்மாக்கு யாரையா இருக்கான், அம்மாக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லையா அப்படின்னு என் அம்மா என் காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் என் அம்மா பக்கம் போலியே, என் பொண்டாட்டி கூட வந்தேன். இன்னைக்கு ஜீவா யோசிச்ச மாதிரி அன்னைக்கு நானும் என்ன நம்பி வந்தவளை கைவிட்ட கூடாதுன்னு யோசிச்சு உன் பின்னாடி வந்தேன். இன்னைக்கு ஜீவா பண்ணது தப்புனா அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தானே? என்னங்க அது? என்ன பாக்குறேன்? அப்ப நான் பண்ணது தப்பு தானே? அன்னைக்கு நானும் என் அம்மா பின்னாடியே போயிருக்கணும்னா, பேத்தவ கூப்பிட்டதும் அவ பின்னாடி தானே போயிருக்கணும். கட்டணும் பின்னாடி நான் எதுக்கு வந்தேன்? ஆனா உண்மையிலே அன்னைக்கு நான் பண்ணதுதான் ரொம்ப பெரிய தப்பு. எங்க அம்மா உன்னை என்னடி பண்ணா? ஒண்ணுமே பண்ணல. வீட்டுக்கு வந்த மருமகளா பார்த்தாம மகளா பார்த்தான். ஆனா அப்படிப்பட்ட மாமியார் கூடவே உனக்கு வாழ இஷ்டம் இல்லை. என்ன கைக்குள்ள போட்டுக்கிட்டு தனி கொடுத்துன போயே ஆகணும்னு பிடிவாதமும் நீ நினைச்சதை சாதிச்ச. அன்னைக்கு எப்படி நீ பிடிவாதக்காரியா இருந்தியோ, இன்னைக்கு அதுல கொஞ்சம் கூட மாறாம உன் புள்ள விஷயத்திலையும் அதே பிடிவாதக்காரியாவே இருக்க. அப்படி என்ன உன் புள்ள சொல்லிட்டான்? தன்னை நம்பி வந்தவள எக்காரணத்தை கொண்டு கைவிட்ட கூடாதுன்னு அவ கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டான். அவ கையை மட்டும் இல்ல, உன்னையும் விட மாட்டேன்னு உன்னையும் சேர்த்து பிடிக்காதான் பார்த்தான். ஆனா நீ தான் அவனை உதறி தள்ளிட்டு நீ எனக்கு வேணாண்டா போயிடுறான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு வந்திருக்க. என்னங்க பேசுறீங்க? சரி, நீங்க சொல்றதே நான் எடுத்துக்கிறேன். அன்னைக்கு எனக்காக நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு வந்தீங்க தான். ஆமா, அன்னைக்கு நடந்தது தப்பு தான். நான் இப்போ அதை தப்ப நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு என் பையனை நான் அப்படியே பார்த்துக்கிட்டேன். நானும் இன்னைக்கு உங்க அம்மா இடத்துல தானே இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண மாதிரி தானே உங்க பையனை என்ன உதறி தள்ளிட்டு போயிருக்கான். ஏன்
அவளை அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு என்ன சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானே. அது அவனுக்கு பண்ணணும்னு தோணல. பொண்டாட்டி தான் முக்கியம்னு அவ பின்னாடி போயிட்டான்ல. ஒரு வாரமும் ஒரு மாசமும் என்ன சமாதானப்படுத்தலாம்ல. அது வரைக்கும் அவனால பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. அப்ப அம்மாவை விட பொண்டாட்டி தானே அவனுக்கு முக்கியமாயிடுச்சு. அடி பைத்தியக்காரி, நீயும் ஒரு பொண்டாட்டி ஸ்தானத்துல இருந்து தானடி வந்திருக்க. உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அது சரி, உனக்கு புரியாமலாம் இல்லை, எல்லாம் புரியும். சரி, உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ண விரும்பல. அதுக்கு பதிலா நடந்தது என்னன்னு சொல்றேன். உன் புள்ள இப்பவும் உன்னை விடல. நீ எப்போ அவனை வீட்டுக்கு வராதுன்னு சொன்னியோ அப்பல இருந்து எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குன்னு மாத்தி மாத்தி ஃபோன் அடிச்சு நீ எப்படி இருக்க, ஏதா இருக்க, நான் எப்படி இருக்கேன், என்னவா இருக்கேன், உன்னை நான் பாத்துக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நீ நல்லா இருக்கியா, நேரத்துக்கு மருந்துகளை எடுத்துக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா, செக்அப் போறீங்களா, எல்லாம் உங்களை பாத்துக்கிறீங்களா, உங்க உடம்பை கவனிச்சுக்கிறீங்களான்னு எனக்கும் அவன் ஃப்ரெண்டுங்களுக்கும் மாறி மாறி ஒரு நாள்ல எத்தனை வாட்டி தெரியுமா அவன் ஃபோன் அடிப்பான். ஃபோன் மட்டும் இல்லடி, வாரத்துல ஒரு தடவை நம்ம ஊர் கோவில் இருக்க வந்து என்னை பார்த்து விசாரிச்சுட்டு இப்பவும் அவன் சம்பள பணத்தை என் கையில தாண்டி கொடுத்துட்டு போறான். என்னங்க சும்மா எதுவும் சொல்லணும்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சும்மானா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீங்களா எதாவது சொல்றீங்களா என்ன? நீ நம்ப மாட்டேதான். நீ எப்படி நம்புவ? நேர்ல பாக்குற விஷயத்தையே நம்பாதவ வாயில சொல்லிட்டா நீ நம்பிடுவியா? நீ நம்ப மாட்டேதான். பேங்க் பாஸ்புக்கு உள்ளதான் வச்சிருக்க, வேற யாரும் இல்லை, உன்னோடதுதான். போய் நீ எடுத்து பாரு. மாசம் மாசம் உன் கையில சம்பள பணமா எவ்வளவு கொடுப்பானோ அதை அப்படியே உன் பேர்ல அக்கௌண்ட்ல என் கையில கொடுத்து டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கான். அதை அப்படியே டெபாசிட் பண்ணிருக்கேன். அவன் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சுதான் இப்போ அவன் பொண்டாட்டிய வாழ வச்சுட்டு இருக்கான். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். எல்லா தப்பு நானா பண்ணியிருக்கேன். அவன் மாசம் மாசம் சம்பளம் கொடுத்ததாவே இருக்கட்டும், நீங்க அதை எடுத்துட்டு போய் என் பேர்ல அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணதாவே இருக்கட்டும், வாரம் ஒரு முறை வந்து நம்மளை பார்த்து விசாரிச்சதாவே இருக்கட்டும், எல்லாமே நான் ஒத்துக்கிறேங்க. ஏங்க இப்படியெல்லாம் பண்ணவன் இன்னைக்கு தனியா வீடு கொடுத்துட்டு போயிருக்கான். முதல் முறையா பொண்டாட்டியை கூட்டிட்டு ஒரு வீடு கொடுத்ததுக்கு போயிருக்கான். பெத்தவளை கூப்பிடணும்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தோணல. சரி, என் மேலதான் அவன் கோவமா இருக்கான். உங்ககிட்ட தான் பேசிட்டு தானே இருக்கான். உங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல உங்களை விட்டு அம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அதை சொல்லலையே. இது அவன் செஞ்ச தப்பு இல்லையா? பரவாயில்லையே, இந்த அளவுக்கு பேசுறேன். அவன் உன் புள்ள, நீ இப்ப என்ன நல்லா யோசிச்சியோ அததான் அவனும் யோசிச்சான். அப்பா முதல் முறையா தண்ணி கொடுத்துட்டு போனப்பா, அம்மா வந்து அவங்க கையால விளக்கேற்றி பாலை காய்ச்சி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்ப்பா. எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர பாருங்களப்பா ப்ளீஸ் பான்னு என்கிட்ட அவன் அவ்வளோ கெஞ்சினான். ஜீவா, ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன். அந்த நல்ல விஷயம் நடக்கும்போது உங்க அம்மா வந்து சண்டை போட்டா நல்லா இருக்காது, அதெல்லாம் வேண்டாம், நீயே பாரு அப்படின்னு நான் தான் அவனுக்கு புத்திமதி சொல்லி உன்னை கூப்பிட வேணான்னு சொன்னது. அது மட்டும் இல்ல, சரிப்பா அம்மா தான் கோவத்துல இருக்காங்க, வர முடியல, நீங்களாவது வாங்கலாம்ப்பா, என் சைடு யாருமே இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, நீங்க வாங்கப்பான்னு என்ன கூப்பிட்டான். ஆனா என்ன, நானும் எப்பள்ள மாதிரிதான். அவன் எப்படி அவன் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கானோ அந்த மாதிரி நானும் என் பொண்டாட்டி மேல பாசமாவும் மரியாதையாவும் இருந்துட்டேனா. அவ இல்லாத இடத்துல நான் மட்டும் போய் இருந்தா எனக்கு மரியாதை கிடைக்குமா? என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல நானும் வரமாட்டேன்டான்னு தீர்த்து சொல்லிட்டேன். உண்மையாவே நீங்க அப்படிதான் சொன்னீங்களா இல்ல என்கிட்ட சும்மா சொல்றீங்களா? கடவுளே, அடியே என்னைக்குதான் நீ என்ன நம்புவேன்? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷ காலத்துல என்ன நீ நம்பவே மாட்டியா? இங்க பாரு, நான் குடிக்கிறவன் தான். குடிச்சிட்டு பேசும்போதும் சரி, தெளிவா நிதானமா இருந்து பேசும்போதும் சரி, உண்மையை தாண்டி பேசுவேன். அதெல்லாம் நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா என்ன, என் மனசுதான் கஷ்டத்துல இருக்கு. இதுதான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இந்த வீட்டை விட்டுட்டு அவளுக்காக வாடகை வீட்டுல போய் உட்காந்துருக்கான். இதை கேட்கும்போது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? ஆமா ஆமா, ஏரியம் தான். ஏரியாம எப்படி இருக்கும்? வீட்டை விட்டு துரத்துறதும் துரத்திடுற. சரி, அவன் போய் எதனா வீடு பார்த்து அங்கேயாவது இருக்கலான்னு பார்த்தா வாடகை வீட்டுல இருக்கான்னு நினைச்சு வயிறு எரியுதுன்ற. மாமியார் வீட்டுல அவனால இருக்க முடியுமா? அவனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. அவன் கௌரவ குறைச்சிட்டு அங்க இருக்க முடியாதுல்ல. ஏன் பொண்டாட்டியை நான் தான் காப்பாத்தணும்னு அவன் வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டான். அவன் ஏன் வாடகை வீட்டுக்கு போனான்? அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. அதான் சொன்னனே, சம்பளம் மொத்தத்தையும் உன் பேர்ல தான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கான். எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ற சம்பளத்தை வச்சுதான் வாடகை வீட்டுக்கு போயிருக்கான். அவன் அந்த சம்பளத்தை நம்ம கிட்ட கொடுக்கலன்னா சொந்த வீட்டுக்கே போவான், தெரியும்ல. ஏன் அது மட்டும் இல்ல, ஏன் என் தங்கச்சி கிட்ட இல்லாத பணமா இல்ல சூரிய மாப்பிள்ள கிட்ட இல்லாத பணமா? நான் கொடுக்குறேங்க, நீ தயவு செஞ்சு சொந்தமா வீட்டை பாரியான்னு என் தங்கச்சி அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கான். சூர்யா மாப்பிளையும் அதே தான். ஜீவா, இப்ப நீ வாடகை வீட்டுக்கு போயே ஆகணுமா? இது அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்கடா. சொன்ன கேளு, இப்போதைக்கு நீ சொந்த வீடு பார்த்துட்டு போன்னு ஆமா அவ்வளவு தூரம் சொல்லியும் அதெல்லாம் முடியாது மச்சான். என் உழைப்புல தான் என் பொண்டாட்டி வாழணும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி அதுல வாழ்ந்தா எனக்கு போதும்.
கண்டிப்பா என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்த மாட்டேன், சந்தோஷமா தான் பாத்துப்பேன்னு. அவன் அவ்வளவு கௌரவமா அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு முன்னால வாடகை வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கான். சும்மா எதுவும் சொல்லணும்னு சொல்லாதீங்க. எனக்கு என்னமோ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. நீ கூட இவ்வளவு நேரம் பேசுற பத்தியா என்ன வாசல்ல கழட்டி விட்டுருக்கேன், அதோடய அடிக்கணும். இவ்வளவு தூரம் வந்து உங்களால உங்ககிட்ட பேசிட்டு இருந்த பத்தியா அதான் என்ன சொல்லணும். இங்க பாரு, நீ இதெல்லாம் நம்பவியும் நம்ப மாட்டியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதுக்கு மாதிரி என் பிள்ளையும் என் மருமகளையும் என்னால போய் பார்க்காமலாம் இருக்க முடியாது. நான் நாளைக்கு போகலான்னு இருக்கேன். மனசு மாதிரி வரணும்னு நினைச்சுன்னா காலையில 8 மணிக்கு ரெடியா இரு. இல்ல என்னால மனசெல்லாம் மாற முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சுன்னா இந்த சாமி முன்னாடி இப்படியே உட்காந்து போயாம அழுதுட்டு இரு. இவ்வளவு நாளாவது நான் இருந்தேன், இனிமே நானும் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கேன். என்னடி பாக்க, என்னடா இவ்வளவு நேரமா என் மேல பாசம் வச்சிருக்கேன், அதனாலதான் நான் போகல அப்படி இப்படின்னு பேசுவானே, இப்ப இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா? எனக்கும் வயசாயிட்டு போகுதுடி. என் பொண்ணு புள்ள மருமக பேரை பத்தி எல்லாம் பாக்கணும்னு எனக்கும் ஆசை. நம்ம பொண்ணு ஷாலினி முழுகாம இருக்காளாமா, அவளை போய் பார்த்துட்டு அவ கூட ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். அவ மாமியார் வீட்டுல இல்ல, அவ என் தங்கச்சி வீட்டுல தான் இருக்க போறா. அதனால அம்மாவை நீ பார்க்க வேண்டியது, அப்ப நான் இருந்து நான் பார்த்துட்டு வரணும்னு நினைச்சுன்னா காலையில 8 மணிக்கு ரெடியா இரு. இப்படி வாதமா தான் இருப்பேன்னு நினைச்சுன்னா இங்கேயே மூலையில உட்காந்து அழுதுட்டு கடை. நான் கிளம்புறேன். கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம், எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். பெத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கே பக்கம் வந்து கொள்ளி வைக்க கூட. பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? நானா நானா சொல்லுமா, என்னம்மா தூக்கம் வருதா? உள்ள பெட்ரூம் போய் படுக்கலாமா? இல்ல மாமா. அது புதிய இடம் தான், தூக்கம் வர கொஞ்சம் லேட் ஆகும் தான். சரி கேளுமா, மாமா கிட்ட கேட்க உனக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் கேளு. என்னம்மா? ஏன் மாமா, நீ உண்மையாவே சந்தோஷமா இருக்கியா மாமா? யாரு குட்டி இருந்தாலும் அம்மா அப்பா இல்ல, இன்னைக்கு அவங்க 2 பேருமே இல்லாம நான் இப்படி தனியா வந்தது ஏதோ ஒரு மாதிரி, ஏன் யாருமே இல்லாத அனாத மாதிரி ஃபீல் ஆச்சு. எதுக்கு சும்மா போய் சொல்லிட்டு இருக்க? என் ஜீவா மாமா சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். சேஞ்சஸ் தெரியுது. இதே மாதிரி உங்க அத்தைக்கிட்டையும் சேஞ்சஸ் தெரிஞ்சா நல்லா தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் உங்க மாமா விட்டுற மாட்டேன். சர்ப்ரைஸா கொடுக்குறியடி, எப்படி இப்படிலாம்? நான் சொல்லும் போது இரு கண்கள் மூடி எழுதாத எண்ணங்கள் நீ சொல்லத்தான். நான் தானேயா தானேல பாடுவேன், நீ தூங்கடா தலைவா, நீ என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தானோ.